அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு நம்முடைய முதல்வர் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியினுடைய விழாவில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். அவருடைய பேச்சு துவங்கினதே மாணவர்களிடையே நான் அரசியல் பேசல, மாணவர்களுக்கு நிச்சயம் அரசியல் புரிதல் இருக்கணும்னு பேசுறேன். ஆனா அரசியல் பற்றின புரிதல் வேணும் அப்படின்னு சொல்லி பேச்சை துவங்கி இருக்கிறார். அப்படி பேசிட்டு வரும்போது இளைஞர்கள் மாணவர்கள் இந்த பாதையில போகக்கூடாது, இந்த பாதையில போகணும் அப்படின்னு சில அறிவுரையெல்லாம் சொல்லியிருக்கிறார். இந்த முதல்வனுடைய இந்த பேச்சை கேட்ட பிறகு நம்முடைய மக்களிடையேயும் இளைஞர்களிடையும் இந்த பாதையை பற்றின சில சந்தேகங்கள் இருக்கு. அந்த சந்தேகங்களை நாம என்ன சந்தேகங்கள் அப்படின்னு ஒவ்வொன்னா பார்ப்போம். முதலாவதாக, அதிகாலை யாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி 4 மணிக்கே எழுந்து சிலிண்டர் முழுக்க வெடிபொருளை நிரப்பிட்டு எங்க யார போய் அழிக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் கிளம்புனானே, அந்த பாதையில போகணுமா? ராஜீவ்காந்தியை கொன்னதோட கூட பல பேரை, அப்பாவிகளை, காவல்துறையினரை குண்டு வச்சு கொன்னானே, அந்த பாதையில போகணுமா? குடும்ப பிரச்சனைக்காக தினகரன் பத்திரிகை அலுவலகத்தை கொளுத்தி அதுல அப்பாவிகள் 3 பேர் செத்து போனாங்களே, அந்த பாதையில போகணுமா? நேற்றைக்கு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் பேசியிருக்கிறாங்க, பள்ளி கல்லூரிகள்ல போதை பழக்கம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு வேதனையோட சொல்லி இருக்கிறாங்க. அந்த பாதையில போகணுமா? அல்லது முன்னாள் பிரதமரை கொலை செஞ்ச குற்றவாளிய வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுத்து கட்டி பிடிச்சாரே, அந்த பாதையில போகணுமா? முதல்வருடைய கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர் தா கிருட்டிணன் வெட்டி கொல்லப்பட்டாரே, அந்த கொலைகாரர்கள் சென்ற பாதையில போகணுமா? இப்படி ஏராளமான சந்தேகங்கள் இளைஞர்களிடையும் மக்களிடையும் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முதல்வர் விளக்கம் கொடுப்பாரா இல்லையான்றது நம்மள எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்முடைய மாநிலத்தை சேர்ந்த ஏராளமான சுதந்திர போராட்ட வீரர்கள் காட்டிய பாதையை இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கணும். வஉசி காட்டிய பாதையை தேர்ந்தெடுக்கணும். பாரதியார் காட்டிய பாதையை தேர்ந்தெடுக்கணும். ஏற்கனவே நான் முன்னாடி ஆரம்பத்துல சொன்னேனே, இது போன்ற பாதைகளை புறக்கணித்து தேசிய பாதையும் தேசத்துக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பயன்படக்கூடிய ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு நம்முடைய அறிவுரையா இருக்கு. அதே சமயத்துல முதல்வர் பேசும்போது, அதே போல இஸ்லாமிய சகோதரருடைய அரசியல் உரிமைகளையும் காப்பாற்றுற இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகம் என்னாலும் இருக்கும். இஸ்லாமியர்களுக்கான அரசியல் உரிமைகளை பெற்று தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, உறுதி செய்வோம்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி வரவேற்பு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்குதான் முதல் முறையா இந்த கட்சி பேரே கேள்விப்படுறேன். KM ஷரீப் என்பவர் நன்றி தெரிவிச்சிருக்கிறார். இந்த கட்சி பேரே இன்னைக்குதான் தெரியுது பெரும்பாலானவங்களுக்கு, இந்த செய்தி வெளியான பிறகு. ஏன்னா இது போன்ற லெட்டர் பேட் கட்சிகள் முதல் பிரதானமாக அரசியல்ல பங்கு பெறக்கூடிய திமுக, அண்ணா திமுக போன்ற கட்சிகளோட கூட்டணி வச்சு அரசியல்ல ஈடுபடக்கூடிய ஏராளமான இஸ்லாமியர்கள் கட்சிகள் இருக்கு. அரசியல்ல பெரும்பான்மை யாருக்கு வாக்கு விழுகுதோ அவங்க வெற்றி பெறுவாங்க. இதுதான் நம்முடைய ஜனநாயக முறை. அந்த அடிப்படையில இஸ்லாமியர்கள் தனியா அவங்களுக்குன்னு கட்சி நடத்துறாங்க. இவரோட கட்சியில ஏற்கனவே MP MLA இருக்கிறாங்க. நாடு முழுக்கவும் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் இருக்கு. அரசியல்ல அவர்கள் பங்கு பெறுவதை, தேர்தலில் போட்டியிடுவதை யாரும் எந்த சட்டமும் தடுக்கவில்லை. ஆனா அவர்களுடைய அரசியல் உரிமைகளை மீட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்வர் இன்றைக்கு இந்துக்களுக்காக என்ன பேசியிருக்கிறார்? இந்து கோயில் விழாக்கள்ல கலந்துகிட்டு இருக்கிறாரா? இந்து நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு இருக்கிறாரா? இல்லை. அப்படியே கலந்துகிட்டாலும் இந்துக்களுக்கான அரசியல் உரிமைகள், வழிபாட்டு உரிமைகளை நாங்க காப்போம், மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு முதல்வருக்கு இல்லை. இதை நாம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து முதல்வரும் அவருடைய கட்சியும் சிறுபான்மையை தாஜா செய்வதை மட்டுமே அரசியலாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மை இந்துக்கள் ஓட்டு போடாவிட்டால் இவர்கள் ஆட்சிக்கே வர முடியாது என்பதை எதிர்வரும் தேர்தலிலாவது இவர்களுக்கு புரிய வைப்போம் என்று கூறி
நன்றி, வணக்கம்.